எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போற பாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலவன் போட்டுக்கலாம். மஸ்தா ஈச்சர் அதை பாடி ஏற்றிக்கலாம். நானே அப்ரஸர் காற்று கிடையாது. உள்ள சீட் ஷேப்னா எப்படி இருக்கு, மற்ற பிளாட்ஃபார்ம்ல எப்படி இருக்கு, என்ன அவுட்டர்ல எப்படி இருக்கு, இன்னர்ல எப்படி இருக்குன்றத பார்ப்போம். எக்ஸைட்ல பாருங்க. மூஞ்சி ஹைட்டு கம்மியா இருந்தாலும் கிளியரா இருக்கு. அதாவது டேமேஜ்ன்றது நம்ம சொல்ல முடியாது. கிளியரா இருக்கு. கிளாஸ்ல எந்த டேமேஜ் கிடையாது. மேல ரெண்டு கும்புமே சூப்பரா இருக்கு. சின்ன சைடு மிரர் எஸ்எஸ் பைப் பார்த்தீங்கன்னா அதில் தான் கிளாஸ் இல்லை. மற்றபடி ஃப்ரண்ட் பேஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் கிரில் தான் பக்காவா இருக்கு. சென்ட்ரல் கிரில் எஸ்எஸ் கிரில் சூப்பரா இருக்கு. ஆனால் டிஎன் 58 99 58 மைண்ட் ஓடியும் இருக்கு. சைடில் பாடி பார்த்தீங்கன்னா டோர்லுமே ஒரு சின்ன இந்த இடம் தான் சின்ன சின்ன பொரிச்சல் இருக்கு. இந்த பொரிச்சல் இருக்கு. பாடி ஸ்டெப் பாடி. இது பழைய பாடி தான். மாடல் ரொம்ப ஓல்டு மாடலு. பழைய பாடி மாடல் என்ன மாடல்னு சொல்றது நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் நான் சொல்றேன். நான் ஸ்டெப் பாடி தான். அது ஸ்டெப் பாடியில் இந்த பீடிங் எலாஸ்டிக் ஒட்டிருக்காங்க. அதனால அது தெரியாம இருக்கும். இது ஸ்டெப் பாடி ஸ்டெப் பாடி தான். இது கம்மியான வீல் பீஸ் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் கிரீன் கிளாஸ், பிளாக் கிடையாது, கிரீன் கிளாஸு நேர பிளாக் கேரியில் கொடுத்துருக்காங்க. நான் ஜாகுவார் கிடையாது. கிரீன் கிளாஸ் இருந்தாலும் ஹைட்டு சின்னதான், நல்லா பக்காவாக இருக்கு. பாடி தரமாக இருக்கு. ரியரில் பேக் கிரில் டிசைனும் கிடையாது, பிளைன் டிக்கி தான். பிளைன் டிக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிக்கிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு. இங்கே நம்ம ஸ்டெப்னிக்குமா ஸ்பேஸ் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஸ்பேஸ் நம்ம லாக் பண்ணும்போது அதுக்கான ஏரியா லாக் பண்ணி எடுத்துக்கலாம். டிக்கி ஸ்பேஸ் இந்த மாதிரி அளவுக்கு இருக்கு. சாக்கப்ஸ் நல்லா யூஸ் ஆகுது. ரியருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பெயின் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கு. ஏன்னா பாடி ஓகே, ரியர் மேலே டாப்லாம் கொஞ்சம் சின்ன ஒர்க்கு தான் இருக்கு. அங்கே இருக்கு. சைடு பாடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஏன் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ச்சுமே பார்த்தீங்கன்னா வீல் ஆச்சுமே அந்த ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச் ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பாடி போல்டு பார்த்தீங்கன்னா பிளைனாக தான் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு பார்த்தீங்கன்னா. உள்ள பார்த்தீங்கன்னா டோரு நார்மல் கைதான் கொடுத்துருக்காங்க. ஏர் டோர் கிடையாது, நார்மல் தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் 3 ஸ்டெப் இருக்கு. ஃப்ரண்ட் பாயிண்ட் ஏரியாவில் இந்த ஏரியா மஸ்தா ஈஸியாக எல்லாமே இந்த ஸ்பேஸ் வரும். நம்ம பண்ணி லீவர் ஹைட் பண்ணி கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். தேவையான இங்கே பண்ணி கொடுப்பாங்க. டிரைவர் சீட் இருக்கு, நல்லா கிளியராக இருக்கு. ஏன்னா ஃபர் கிளாத் ஒட்டிருக்காங்க, பிளாக் ஃபர் கிளாத் ஒட்டிருக்காங்க. இங்கே ஒரு கிளாஸ் கீழே இருக்கு. டூல்ஸ் பாக்ஸ் டயர் சரி பண்ணி டூல்ஸ் பாக்ஸ் நல்லாவே இருக்கு. எல்லா ஸ்பேஸ் நல்லாவே இருக்கு. நல்லா ஜாமன் வச்சுக்கலாம். செட் ஒர்க் ஏரியா, ஸ்டிச்சஸ் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே இருக்கு. பிளாட்ஃபார்மே ஒரு மட்ட பிளாட்ஃபார்ம் தான், தொட்டி கிடையாது, மட்ட பிளாட்ஃபார்ம். சீட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும். இதை நம்ம சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா இதை வாஷ் பண்ணவே போதும். இல்லை அப்படின்னா நம்ம தொப்பிக்கு ஒரு போட்டாவே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஹாட் ராக்ல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. வேல்டெக் அப்படின்ற ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஊஃபர், ஒரே ஒரு ஊஃபர் இருக்கு. ஹாட் ராக்ல இந்த பெட் இந்த சைடு ஸ்க்ரீன் இல்லாதனால உங்களுக்கு பிளைனா இருக்கு. வேணா ஸ்க்ரீன் போட்டுக்கலாம், இங்கே பண்ணி தருவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். இங்கே ஒரு ஊஃபரு, இங்கே ஒரு சின்ன ஸ்பீக்கரு எல்லாமே இருக்கு. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5. மேலே அப்ரஸர் சொன்னேன், மைக்கா சீட் சொன்னேன். மைக்கா கிளாத் கிடையாது. சப்போஸ் இது ஓகேனா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இறக்கிட்டு நம்ம கிளாத் டைப் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உள்ள சார்ஜை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் இப்படியே ஓட்டலாங்க. 21 சீட்டு கிட்ட இருக்குங்க. நல்லாவே இருக்கு. சீட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு.
இங்க ஒரு பேபி சீட் இருக்கு, பேபி சீட்டு ரைஸ் இருக்கு, எடுத்துக்கலாம். கீழே பிளாட்ஃபார்ம் பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் வந்து மேக்ஸிமம் சூப்பராக இருக்குங்க. அதாவது டைமண்ட் சீட் தான் போட்டிருக்காங்க. மேலே மேட்டு தான் வந்து அப்படி பெயினை கட் ஆகிடுச்சு தவிர மற்றபடி பிளாட்ஃபார்ம் வந்து பக்காவாக இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் சூப்பராக இருக்கு, எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. டைமண்ட் சீட்டு வாட்டர் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. கீழே சைடு பாடியில் அவங்க பார்த்து தெரியும், பொரிச்சல் அப்படின்றது இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ப்ரே மட்டும் அந்த பொரிச்சல் இருக்கு, டேமேஜ் இருக்கு. மற்றபடி கிளியராக இருக்குங்க. இந்த ஸ்டெப் ஏரியா இருக்கட்டும், ரெண்டு பானட் ஏரியா கிளியராக இருக்கு. ஓவரால் பிடிச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. ப்ரைஸு மாடல் எல்லாமே நான் உள்ள லெட்டரில் கொடுத்துருப்பேன், பார்த்துட்டு அதை கூப்பிடுங்க. இந்த பாடி நம்ம போய் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம சொல்லியிருக்கோம். மற்றது எதுனா ரொம்ப எதனா சென்டர் டோர் ஓல்டு மாடல்லாம் இருக்கு. இதில் ஒரு பாடி வந்து அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்த ஒரு பதில பார்ப்போம்.